வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன் ப்ரீமிக்ஸ் மசாலா இட்லி பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை செஞ்ச 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பொருளும் சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் உப்புமா ரவை எடுத்து வச்சுருக்கேன், அது 1.5 கப்பு நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், ப்ரீமிக்ஸ் மசாலா இட்லி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு குயிக்காக ஒரு இட்லி பண்ணிடலாமா? 1.5 கப்பு ப்ரீமிக்ஸ் பவுடருக்கு 1.5 கப்பு தயிர் இல்லைனா மோர் சேர்த்துக்கணும். நான் இப்போது மோர் சேர்த்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இட்லி தட்டில் ஊற்றி 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃப்ளஃபியான இட்லி ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.